Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல பாலிவுட்ல 2020ல வெளியான ஓ புஷ்பா ஐ ஏட் டியர்ஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத சின்ன சின்ன ட்விஸ்ட் எல்லாம் வரும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை காட்டுறாங்க. ஒய்ஃபோட பேரு புஷ்பா அப்படின்றது, ஹஸ்பண்டோட பேரு ஆதி அப்படின்றது. இப்போ ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, வீட்டுல இருக்க எல்லா திங்ஸையும் போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஆதித்யா கேக்குறாரு. எப்ப கால் பண்ணாலும் பிஸி பிஸின்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம ரெண்டு பேருமே லவ் பண்ணும்போது எனக்காக எவ்வளவு டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, இப்போ எதுக்காக இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, அவன் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இந்த பொறுப்பெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. கம்பெனியை நல்லபடியா நடத்தணும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஆதி அவரோட ஆபீஸ்க்கு வந்துறத காட்டுறாங்க. இப்பதான் டீனான்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆதியோட பர்சனல் அசிஸ்டன்டா இருப்பாங்க. இப்ப நேரா ஆதியோட ரூம் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் வராங்க. வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப சடனா இவங்க ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சு முத்தெல்லாம் குத்துக்கிறாங்க. அதாவது ஆதிக்கு இவங்க கூட அஃபேர் போயிட்டு இருக்கு. இதனால்தான் ஒய்ஃப் இவர் பெருசா கண்டுக்கல அப்படின்றத நமக்கு புரிய வைக்கிறாங்க. டீனா என்ன சொல்றாங்கன்னா, இதே மாதிரி நம்ம இன்னும் எவ்வளவு நாள் தான் பழகிட்டு இருக்க போறோம், சீக்கிரமா என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்காக நீ அவசரப்படுற, சமயம் பார்த்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு வீட்ல இருக்க புஷ்பாவை காட்டுறாங்க. இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. ஆதியும் இவங்களும் ஒரே காலேஜ்ல படிச்சவங்களா இருப்பாங்க. ஆதியை பொறுத்த வரைக்கும் கோல்டு மெடல் எல்லாம் வாங்குறாரு. இவங்க கீழ இருந்து பார்த்து கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. இவர் கோல்டு மெடல் வாங்கியிருக்காருல, அதனால இவரை பாராட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஜெனரலாலாம் ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு இந்த கஃபேல மீட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. இவரும் சரின்னு ஏத்துக்கிறாரு. 9 மணிக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லிருப்பாங்க. இவர் ஷார்ப்பா 9 மணிக்கு வந்துடுறாரு. இவ்வளவு ஷார்ப்பா வந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நான் எப்பவுமே ரொம்ப பங்க்சுவலா இருப்பேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிருப்பாரு. இவங்க பேரண்ட்ஸை பத்தி கேக்குறாங்க. நான் சின்ன பையனா இருக்கும் போதே பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க, அதனால கல்விதான் என்ன காப்பாத்தோன்றதுக்காக தான் நல்லபடியா படிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இவர் கொஞ்சம் எமோஷனல் ஆகுறாரு. அதனால இவங்களும் சமாதானப்படுத்துறாங்க. இவங்க ரெண்டு பேருமே 6 மாசத்துக்கு மேல பழகிட்டு இருக்காங்க. என்னதான் இவர் கோல்டு மெடல் வாங்கி இருந்தாலும் பெருசா வேலை கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. கவலைப்படாத, உன் திறமைக்கு வேலை கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நாளைக்கு என்னோட வீட்டுக்கு வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க சொன்ன டைமுக்கு வீட்டுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்காரு. பார்த்தா பைக் ஒரு இடத்துல ரிப்பேர் ஆயிருது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, டைம் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. நம்ம உடனே அந்த டைமுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி இவர் வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. இவர் ஓடி வந்துட்டு இருக்கிறத இவங்களும் மாடியில இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. சாரி, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இல்ல இன்னைக்கும் கரெக்டான டைமுக்கு தான் நீ வந்திருக்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க. நம்ம ரைடு மாதிரி போலான்னு சொல்றாங்க. இப்ப அவங்களோட கார்ல ரெண்டு பேருமே கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க இருக்காங்கல்ல, ஜாலியா ஓட்டலான்றதுக்காக செம்ம வேகமா ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவரும் வேணான்னு சொல்றாரு. இப்ப வண்டி ஒரு இடத்துல நின்றுது. நீ கார்லயே இரு, நான் ரிப்பேர் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரு மட்டும் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிக்குது. இவங்க கொடைலாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இப்ப கொடியை இவருக்கு பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி வெளியே வந்து கொடியை பிடிக்கிறாங்க. ஒரு மொமெண்ட்ல புஷ்பாவும் கிஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவரை நெருங்கி வராங்க. இவரை இந்த இடத்துல புஷ்பாவை கிஸ் பண்ணிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே மலையில நஞ்சுக்கிட்டே இந்த இடத்துல ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கடைசியில இவங்க ரெண்டு பேருமே மண்ணுல விழுந்து புரண்டுட்டுலாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் புஷ்பாவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, மேல இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. இவரை வீட்டுல டிராப் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி புஷ்பாவும் கார் டிரைவர் கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. இப்ப அப்பாவை சந்தோஷமா கட்டி பிடிக்கிறாங்க. அப்பாவும் கொஞ்சம் விலகுறாரு. சாரிப்பா, சேரோட கட்டி பிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டிரெஸ்ல சேறு பட்டுச்சுன்னா நம்ம தொடச்சுக்கலாமா, ஆனா நம்ம ஸ்டேட்டஸ்ல சேறு பட்டுச்சுன்னா தொடச்சிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அப்பாவும் இன்டைரக்டா இவங்க லவ் பத்தி சொல்றாரு. லவ் பத்தி தான் அப்பா பேசுறாருன்னு இவங்களுக்கு புரியுது. அப்ப நீங்க அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா, அவன் ரொம்ப நல்லவன்பா, நல்லா படிச்சிருக்கான், என்ன நல்லபடியா பாத்துப்பான்பா, ப்ளீஸ்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்பாவுக்கு முதல்ல விருப்பம் இல்ல, ஆனா பொண்ணு ரொம்ப ஆசைப்படுறாங்கல்ல, சரி அப்படின்ற மாதிரி அப்பாவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. சீக்கிரமா இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணத்தெல்லாம் பிளான் பண்ணிருப்பாரு. இதுக்கப்புறம் என் கம்பெனியை நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஆதி கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருப்பாரு. கொஞ்ச மாசத்திலேயே இறந்து போயிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல இதெல்லாம் இவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் வேலைக்காரி சாப்பிடறதுக்காக வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நீ போ, நான் அப்புறமா வரேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சோகமா சொல்றாங்க. இப்ப லேட் நைட்டு சோஃபால உட்காந்து ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் ஆதி இந்த இடத்துக்கு வராரு. லைட்டா குடிக்கவும் செஞ்சிருக்காரு. உங்ககிட்ட பிடிச்சதே உங்களோட பங்க்சுவாலிட்டி தான், ஆனா இப்ப நீங்க அதையே ஃபாலோ பண்ண மாட்டீங்க, தினமும் என்னதான் உங்களுக்கு வேலை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் என்னென்னமோ காரணம் சொல்லி சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. நீங்க எந்த காரணமும் சொல்ல வேணாம், நம்ம ரெண்டு பேருமே டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. டைவர்ஸ்னு சொன்னா இவர் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. என்ன பேசிட்டு இருக்க, நான் நாளையில இருந்து நார்மல் ஆயிடுறேன், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேச ட்ரை பண்றாரு. நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல, நிறைய வாட்டி உங்களுக்கு சான்ஸ் தந்துட்டேன், டைவர்ஸ் தான் ஒரே வழின்ற மாதிரி புஷ்பா சொல்லிட்டு கோவமா கிளம்பிடுறாங்க. இப்ப ஆதியை என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி கோர்ட்ல இவங்க ரெண்டு பேருமே நிக்கிறத காட்டுறாங்க.
இதுக்கப்புறம் அவங்க சொத்துல உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்கு ஜீவாம்சமா இவ்வளவு அமௌண்ட் தரணும் அப்படின்ற மாதிரி ஜட்ஜு சொல்றாரு. இவங்களும் சந்தோஷமா இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஆதி யோசிச்சு பார்த்ததா இருக்கும். செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப மறுநாள் வேலையில கொஞ்சம் சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. டீனாவும் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. நடந்ததை பத்தி சொல்றாரு. அவங்களே டைவர்ஸ் தரதா சொல்றாங்கன்னா நல்லது தானே அப்படின்னு சொல்றாங்க. அவ மட்டும் டைவர்ஸ் பண்ணனா என்கிட்ட இருக்க எல்லாமே மொத்தமா போயிடும். அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சதுனால பெருசா வேலையிலயும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணல. இன்னைக்கு நிலைமைக்கு எனக்கு வேலை கிடைக்கிறது கூட கஷ்டமா மாறிடும். இதுக்கப்புறம் எனக்கு புஷ்பா தேவையில்ல. ஆனா கண்டிப்பா புஷ்பாவோட சொத்தெல்லாம் எனக்கு வேணும். அது எப்படி அடையிறதுன்றதுக்காக தான் பிளானை யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் டீனா கிட்ட சொல்றாரு. இன்னைக்கு நம்ம கிளப்புக்கு போலாம்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இவங்க 2 பேர் கிளப்ல இருக்கிறத காட்டுறாங்க. நிறைய பேர் சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஷாமன்றவரும் அந்த இடத்துக்கு வந்து ஜாலியா அவங்க கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ்லாம் ஆடுறாரு. இவர் நிறைய குடிச்சிருப்பாரு. இப்பதான் இவர் குடிச்சதுக்கான பில்லை எடுத்துட்டு வந்து தராங்க. இவர் என்ன சொல்றாருன்னா என்கிட்ட சுத்தமா காசு இல்ல அப்படின்னு சொல்றாரு. எது காசு இல்லையா? பில்ல தந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க பையன் சொல்றான். நான் வேணா மாவாட்டுறேன், கிச்சன் எங்க சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இங்க கிச்சன்லாம் கிடையாது, காசை தாங்க அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். இவர் மேற்கொண்டு பிரச்சனை பண்ற மாதிரி பேசுறாருல, அதனால சுத்தி இருக்க ஆட்கள்லாம் தட்டி கேட்கறதுக்கு வராங்க. கோவத்துல இவரை போட்டு அடிச்சிடுறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா நீங்க அடிச்சதுல ரத்தம் வந்துருச்சு, இதுக்கு அது கழிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. என்னடா விளையாட்டா இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க இன்னும் டென்ஷன் ஆயிடுறாங்க. இவரை மேற்கொண்டு அடிக்கிறதுக்காக வராங்க. இப்ப கோவப்பட்ட ஷாம் இருக்காரு பாத்தீங்களா, பதிலுக்கு அவங்கள போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் இவங்க 2 பேருமே கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த சண்டை போயிட்டு இருக்கும் போது இங்க இருக்க ஆதி இருக்கார்ல, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி அவங்கள நிறுத்த வச்சிடுறாரு. நான் அந்த பில்ல பே பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யார் சாமி நீ அப்படின்ற மாதிரி ஷாமா அங்க உட்காந்து இருக்க ஆதியை கவனிக்கிறாரு. இப்ப பக்கத்துல வந்து பில்ல பே பண்ணதுக்காக நன்றிலாம் சொல்றாரு. இப்ப இவங்க கூட உட்கார்ந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஆதியும் இவரை பார்த்து கேட்கிறாரு. ப்ராப்பரா வேலைன்னு எதுவுமே பண்ணல, காசை கொடுத்தாங்கன்னா எந்த வேலைனாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஆதி இருக்கார்ல, உங்ககிட்ட முக்கியமா பேசணும், நாளைக்கு இந்த இடத்துக்கு வந்து என்ன மீட் பண்ணு அப்படின்ற மாதிரி கார்டெல்லாம் தந்துடுறாரு. இப்ப ஷாமா இவங்க 2 பேரை பாக்குறதுக்காக கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுறாரு. நிறைய சாப்பாடுலாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து சாப்பிடுறாரு. அதே மாதிரி தொணன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காரு. இப்ப கூட பேசிட்டு இருக்க டீனா இருக்காங்கல்ல, உன் பேரண்ட்ஸை பத்தி சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பேரண்ட்ஸை பத்தி பேச ஆரம்பிச்சோடனே இவரோட முகம் மாறிடுது. லைட்டா ஃபீல் பண்றாரு. பிளாஷ்பேக்கையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஷாமோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, எப்ப பாரு அம்மாவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்ப கூட இவங்க 2 பேருமே பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பக்கத்து வீட்டு நபர் பாக்குறாரு. போலீஸ்க்கு தகவலை பாஸ் பண்ணிடுறாரு. இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா இந்த இடத்துக்கு ஷாம் வருவாரு. அம்மாவும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ஷாமும் ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. அந்த சமயம் தான் போலீஸ் வந்திருப்பாங்க. இப்ப அப்பா என்ன பண்றாருன்னா இவனை மாட்டி விட்டணும்னு நினைக்கிறாரு. இவன் தான் என்ன போட்டு அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல டிராமா பண்றாரு. என் பையனுக்கு கொஞ்ச நாளாவே மென்டல் ப்ராப்ளம்லாம் இருக்குன்ற மாதிரி போய் சொல்லிட்டாரு. இந்த இடத்துல அம்மாவும் பேசாம இருக்காங்க. அதனால போலீஸ் இருக்காங்கல்ல, ஒரு மென்டல் அசைலத்துல கொண்டு வந்து சேர்த்துறாங்க. இவர் 6 மாசம் முடிஞ்சு வெளியே வருவாரு. பார்த்தா அப்பா இறந்து போயிருப்பாரு. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. எங்கடா கிளம்பிட்ட அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. நான் சிட்டிக்கு போய் நிறைய காசு சம்பாரிச்சுட்டு தான் திரும்பி வருவேன்ற மாதிரி கிளம்புறாரு. வீராப்பா பேசிட்டு நான் பாட்டுக்கு ஊரை விட்டு வந்துட்டேன். ஆனா வந்ததுல இருந்து 10 பைசா கூட சம்பாதிக்கல அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. இப்ப ஆதி இருக்காரு பாத்தீங்களா, இவரோட ஒய்ஃப் புஷ்பா போட்டோவை காட்டுறாரு. இவளை நீ சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற இவரும் ஷாக் ஆயிடுறாரு. இது கொலை பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நீ சும்மாலாம் இந்த விஷயத்த பண்ண வேணாம், உனக்கு 10 லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது சரி, இந்த லேடி யாருன்ற மாதிரி ஷாம் கேட்கிறாரு. என்னோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி ஆதியும் சொல்றாரு. அப்போ ஒய்ஃபை கொலை பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி ஷாம் கேட்கிறாரு. அதெல்லாம் பத்தி நீ எதுக்கு யோசிக்கிற, பண்ண போறியா இல்லையான்ற மாதிரி ஆதி கேட்கிறாரு. பண்றேன் அப்படின்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. நான் ட்ரிப்ன்ற மாதிரி 3 நாள் வெளியே போயிடுவேன், அந்த 3 நாள்ல நீ கதையை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி இவரும் காசெல்லாம் தந்துடுறாரு. இப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி தான் வேற ஊருக்கு ட்ரிப் மாதிரி வந்திருக்காங்க. இன்னும் ஷாம் கிட்ட இருந்து காலே வரல. இவர் ரொம்ப பதட்டமா வெயிட் பண்றாரு. இவர் கால் பண்ணாலும் அவர் எடுக்க மாட்டாரு. இத பத்தி எல்லாம் டீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. 2 நாள் தானே ஆயிருக்கு, அவன் கதையை முடிச்சிட்டானா அவனே கால் பண்ணி தகவலை சொல்லுவான், அது வரைக்கும் நீங்க ரிலாக்ஸா இருங்க அப்படின்ற மாதிரி டீனா சொல்றாங்க. அப்படிலாம் என்னால ரிலாக்ஸா இருக்க முடியாது, அங்க என்ன நடக்குதுன்றத நான் தெரிஞ்சுக்கணும், நான் இன்னைக்கே கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பிளைட் பிடிச்சு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாரு. இப்ப வீட்டுக்கு வராரு. அப்பதான் ஸ்விம்மிங் ஃபுல்லா அவங்க 2 பேருமே இருக்கிறது தெரியுது. 2 பேருமே ஜாலியா குடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. இத பாக்குற இவரு செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப வேகமா ஷாம் கிட்ட வந்து அவரோட காலரை பிடிச்சிடுறாரு. என்ன பண்ண சொன்னா என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. இப்ப ஷாம என்ன பண்ண சொன்னீங்க, அதை நீங்களே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரால சொல்ல முடியாதுல்ல, அதனால ஆதியும் அமைதியா இருந்துட்டு இருக்காரு. இப்ப ஷாமே உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன எதுக்காக தெரியுமா இங்க அனுப்புனா, உன் கதையை முடிக்கிறதுக்காக தான் அனுப்புனா, 10 லட்சம் ரூபாய் தந்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இது எல்லாத்தையும் ஆதி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. கண்டிப்பா காலரை பிடிச்சா அவன் இந்த விஷயத்தை தான் பண்ணுவான், அதனால அவசரப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு.
அவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்கல்ல, இவர் அதை கண்டுக்காத மாதிரி வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. நம்ம கிட்ட அவ்வளவு அப்பாவியா பேசினா, ஆனா இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி ஆதி செம்ம கோவத்துல இருக்காரு. அப்பதான் வேலைக்காரி இருக்காங்க பாத்தீங்களா, இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 நாளா அவங்க அடிச்ச லூட்டி இருக்கே, அப்பப்பா சொல்லி மாளாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம 2 நாள் அவனை விட்டுட்டு போயிருக்க கூடாது, அவன் எப்படியோ புஷ்பா கிட்ட பழகிட்டான் போல அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப கார்ல அந்த விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இவர் வந்துட்டு இருக்காரு. எதிர வர வண்டியை கவனிக்காம யாடகரமா வண்டியை ஒரு இடத்துல இடிச்சிடுறாரு. இப்ப இவர் நெத்தில பலமா காயம்பட்டது. இவரை நேரா டீனாவை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. வர வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதே மாதிரி நம்ம வேலையை முடிக்க சொல்லி சொன்னோம்ல, அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் இவங்களுக்கு புரிய வைக்கிறாரு. காலையில டைம் ஷாமும் புஷ்பாவும் சேர்ந்த மாதிரி செஸ் விளையாடிட்டு இருக்காங்க. ஆதி இருக்காரு பாத்தீங்களா, இப்ப கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சார் யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவன் என்னோட ஃப்ரெண்டு தான், அடுத்த 1 மாசம் நம்ம வீட்டுல தான் ஸ்டே பண்ண போறான் அப்படின்ற மாதிரி புஷ்பா சொல்றாங்க. இப்ப அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஆதி இருக்கார்ல, வேகமா ஷாமோட சட்டையை பிடிச்சிடுறாரு. என்ன பண்ண சொன்னா என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தன்றது புஷ்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ தான் அனுப்பி விட்டன்றது புஷ்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் யோசி, புஷ்பா கிட்ட என்ன பத்தி பேசாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி ஆதியை இவர் மிரட்டிட்டு இருக்காரு. இப்ப புஷ்பாவா ரெடி ஆயிட்டேன், நம்ம கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கிளம்பலாமே அப்படின்ற மாதிரி இவரும் கூட்டு போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்து ஆதி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. இப்ப காலு அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா திருட்டுத்தனமா இந்த வீட்டுக்குள்ள எகிரி குதிச்சிடுறாரு. இவர் கையில ஒரு கன் வச்சிருக்காரு. ஒவ்வொரு ரூமா இவங்க 2 பேரை தேடிட்டு இருக்காரு. முதல்ல வேலைக்காரி தான் இவரை பாத்துடுறாங்க, பயத்துல கத்திடுறாங்க. அதனாலேயே இவங்க 2 பேர் சுதாரிச்சிருவாங்க. இந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, இஷ்டத்துக்கு இவங்க 2 பேரை ஷூட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே பயந்து பயந்து ஒவ்வொரு இடமா ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த காலுவும் எங்கெல்லாம் சவுண்ட் கேக்குதோ அங்கெல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப 2 பேருமே வேற வேற பக்கம் போற நிலைமை வந்துருது. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க பயந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. இவரும் கன் பாயிண்ட்ல இவங்களை நிறுத்திடுறாரு. ஓடுனா ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. அந்த சமயம் தான் ஆதி இருக்காரு பாத்தீங்களா, கதவை திறந்து இந்த இடத்துக்கு வராரு. ஆதியோட சேஃப்டிக்காக எப்பவுமே கன்னை வச்சிருப்பாரு. இப்ப அந்த கன்னை வேகமா வெளியே எடுக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி இருக்க அந்த காலுவும் பாத்துறான். இப்ப அங்க இருக்க புஷ்பா விட்டுறான். வேகமா இவரு பக்கம் திரும்பி இவரை பாயிண்ட் பண்றான். அதுக்குள்ள யாரோ இவனை ஷூட் பண்ணிடுறாங்க. இங்க இருக்க ஆதி தான் ஷூட் பண்ணிருக்காரு போல. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ஒரு இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த காலுவை பாக்குறாரு. காலு ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் அப்படின்றது இவருக்கு நல்லா தெரியும். யாரோ வேலை குத்து தான் இந்த இடத்துக்கு அனுப்பியிருக்காங்க, அது யாருன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. முதல்ல ஷாமும் புஷ்பாவும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நினைச்சுக்கிறாரு. இந்த சைடுல இருக்க ஆதி தான் என்னோட ஒய்ஃப் அவ அப்படின்ற மாதிரி புரிய வைக்கிறாரு. அது சரி, அப்ப நீங்க யாருன்னு ஷாம பார்த்து கேக்குறாரு. என்னோட கெஸ்ட் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. முதல்ல அவன் வேலைக்காரியை தான் பார்த்தான்ற மாதிரி இங்க இருக்கவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனால இவரும் வேலைக்காரி பக்கம் வந்து நிக்கிறாரு. உன்னை எதுக்காக ஷூட் பண்ணாம அவங்கள ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணா, ஒருவேளை நீ தான் இந்த விஷயத்தை பிளான் பண்ணியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார் சத்தியமா இந்த மொட்டை யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த வேலைக்காரி சொல்றாங்க. சரி போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரி நீங்க கன்னால ஷூட் பண்ணதா சொன்னீங்கல்ல, அந்த கன் எங்கன்னு கேக்குறாரு. ஆதியை இங்கதான் வச்சிருக்கேன்னு காட்டுறாரு. இவர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த கன்னை வச்சு செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி கன் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. புஷ்பாக்கு ஆதி மேலதான் டவுட் இருக்கு. இப்ப ஆதிக்கு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா இவனை நீ தான் ஏற்பாடு பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியும், சொத்துக்காக நீ இந்த அளவுக்கு மோசமா போவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஷாம் இருக்காரு பாத்தீங்களா, பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீ அவளை கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட சேர்த்துருவ போலி அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு போறாரு. இதனால ஆதி பயங்கரமா இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காரு. இப்ப வேற ஒரு நாள் வேலைக்காரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவரும் அவங்களுக்கு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறது. எனக்காக நீ அந்த ஷாம கொலை பண்றியா, உனக்கு நான் நிறைய காசு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டு வேலைக்காரி ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப காலுவை செட் பண்ணது நீங்க தானான்னு கேக்குறாங்க. இவரும் நான் தான் செட் பண்ண அப்படின்ற மாதிரி உண்மையை ஒத்துக்கிறாரு. நீ ஷாம்க்கு கொடுக்கறதுல விஷத்தை கலந்து கொடுத்துரு, அவனை சாவடிச்சு நீ போலீஸ் கிட்ட மாட்டினாலும் சரி, நான் உன்னை வெளியெடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் பாத்துக்கிறேன், உனக்கு நிறைய காசு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஷாம் தனியா சாப்பிட்டா தானே, உங்க ஒய்ஃப் எந்த பிளேட்ல சாப்பிடுறாங்களோ அந்த பிளேட்ல தான் அவனும் சாப்பிடுறான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. டீனாக்கு ரொம்ப நாளா இவர் கால் பண்ணிருக்க மாட்டாரு. அதனால டீனாவும் கால் பண்றாங்க. இவர் கொஞ்சம் டென்ஷனா இருக்காருல்ல, அதனால காலை கட் பண்ணிடுறாரு. என்ன இவர் கட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க பேசிக்கிற இடத்துல பாக்குறதுக்காக வராரு. அவங்க 2 பேருமே ஸ்டாப் போட்டு ஒரே கிளாஸ்ல இருந்து குடிக்கிறாங்க. என் முன்னாடி நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஆதி கோவப்படுறாரு. அவ்வளவுதானே பிரச்சனை, வா ஷாம் நம்ம வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஷாமா அவங்க கூட கிளம்பிடுறாரு. இதனால அப்செட் ஆன இவர் இருக்காரு பாத்தீங்களா, பார்ல வச்சு சரக்கு வச்சிட்டு இருக்காரு. அப்பதான் டீனா கிட்ட இருந்து கால் வருது. டீனாவும் பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. நான் இப்ப டென்ஷனா இருக்கேன், காலை வையன்ற மாதிரி இவரும் காலை கட் பண்ணிடுறாரு. இவங்க கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. இப்ப புஷ்பாவும் ஷாமும் சேர்ந்த மாதிரி நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்காங்க. ஷாமோ பர்டிகுலரா ஒரு நியூஸ படிக்கிறாரு. காசுக்கு ஆசைப்பட்டு ஒய்ஃபியா ஹஸ்பண்ட் கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கானா, நல்ல வேலை போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆதிய பார்த்த மாதிரி வேணும்ட்டு இவர் படிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் டீனா இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சார் நிறைய ஃபைல்ல நீங்க கையெழுத்து போடுற வேலை இருந்தது, கால் பண்ணா நீங்க எடுக்கல, அதனால தான் நேரடியா வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த இடத்துக்கு போலீஸ் பேசுறதுக்காக வந்துடுறாரு.
இது யாரு அப்படின்ற மாதிரி டீனாவை பத்தி கேக்குறாரு. இவ என்னோட அசிஸ்டன்ட் தான் அப்படின்ற மாதிரி இவரும் புரிய வைக்கிறாரு. டீனாவும் நீங்க பேசுங்க சார், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து வேகமா கிளம்பிடுறாங்க. இப்பயும் ஷாமும் புஷ்பாவும் தானே பக்கத்துல இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, நான் பார்க்கும் போதெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி நீங்க தான் பக்கத்துல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் கேஸ பத்தி மட்டும் பேசுங்க அப்படின்ற மாதிரி புஷ்பா சொல்லிடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆதி ஷூட் பண்ணதுனால அந்த காலு இறந்த மாதிரி தானே காமிச்சாங்க. ஆனா ஆதி கன்ல இருந்து வந்த புல்லட்னால அவன் சாகல, வேற யாரோ ஷூட் பண்ணி சாவடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த வீட்ல இருக்க வேற யாரோ தான் கொலை பண்ணிருக்காங்க, சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இப்ப ஷாம் என்ன பண்றாருன்னா புஷ்பாக்கு ஊட்டி எல்லாம் விட்டுட்டு இருக்காரு. இதனால ஆதி என்ன பண்றாருன்னா ஒய்ஃப் கிட்ட ரொம்ப அக்கறையா பேசுறாரு. அதே சமயம் ஷாம் மேல சில கம்ப்ளைண்ட் எல்லாம் வச்சிட்டு இருக்காரு. ஷாம கம்ப்ளைண்ட் பண்ணது ஒய்ஃப்க்கு பிடிக்கல, வேகமா எந்திரிச்சு போயிடுறாங்க. அவகிட்ட என்னோட பேரை டேமேஜ் பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, நீ தான் என்ன கொலை பண்றதுக்காக அனுப்பி வச்சன்ற உண்மையெல்லாம் சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் உன் பேரு மொத்தமா டேமேஜ் ஆயிடும், கவனமா இருன்னு மிரட்டிட்டு போறாரு. இப்ப ஷாமா வாசல்ல வச்சு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு நபர் இந்த இடத்துக்கு வரான். நான் ஆதி கிட்ட பேசணும், வர சொல்லு அப்படின்னு வேலைக்காரி கிட்ட சொல்றான். நீங்க யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. நான் காலுவோட பிரதர் லாலு வந்திருக்கேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வேலைக்காரி சொன்னதுனால ஆதி வந்துட்டு இருக்காரு. இவன் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தான் அப்படின்ற மாதிரி ஆதி ஷாக் ஆகுறாரு. இங்க ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ஆதியும் டீனாவும் சேர்ந்த மாதிரி தான் இவங்க 2 பேர்கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. 2 பேரோட கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆதி சொல்றாரு. ஆதி 5 லட்சம் ரூபாய் தான் தந்திருப்பாரு. ஆனா இந்த லாலு இருக்காருல 10 லட்சம் ரூபாயா கேளு அப்படின்ற மாதிரி அண்ணன் கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் இவர் 10 லட்சம் ரூபாய் கேட்டிருப்பாரு. இப்ப அட்வான்ஸா 5 லட்சம் ரூபாயை வச்சுக்கோ, அவங்க 2 பேரோட கதையை முடிச்சுட்டு மீதி காசை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி இவர் 5 லட்சம் ரூபாயை தந்துட்டு கிளம்பி இருப்பாரு. என் அண்ணன் வேற இறந்து போயிட்டாரு, பேசினதுல மீதி காசை நான் 5 லட்சம் ரூபாயை தான்ற மாதிரி லாலு கேக்குறான். நான் அதெல்லாம் தரேன், எதுக்காக நீ வீட்டுக்குலாம் வந்த அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. அப்பதான் இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, சடனா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப லாலுவும் இந்த வீட்டுக்கு வந்த கெஸ்ட் மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். நான் ஒவ்வொரு வாட்டி இந்த வீட்டுக்கு வரும்போதும் ஒவ்வொரு புது ஆள் இருக்காங்க, இவன் யாருன்ற மாதிரி அந்த லாலுவை பார்த்த மாதிரி கேக்குறாரு. இப்ப லாலுவும் நான் அவரோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்காரு. இங்க இருக்க ஆதியும் ஆமா என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரிலாம் சமாளிக்கிறாரு. இன்ஸ்பெக்டரும் கன்னோட மாடலை கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த கன்னை வச்சுதான் யாரோ காலுவை ஷூட் பண்ணிருக்காங்க, உங்கள யாரோ தான் ஷூட் பண்ணிருக்காங்க, சீக்கிரமே குற்றவாளியை கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இப்ப வெளியே வச்சு இவர் லாலுவை மீட் பண்றாரு. உன் அண்ணன் தான் சொன்ன விஷயத்த பண்ணல, மீதி காசை எப்படி தரது, அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப லாலு என்ன சொல்றாருன்னா, காசு கூட எனக்கு தேவையில்லை, என் அண்ணனை உங்க வீட்டுல இருக்க யாரோ ஒருத்தர் தானே கொலை பண்ணிருக்கீங்க, அது யாருன்னு மட்டும் எனக்கு தெரியட்டும், அவங்க கதையை நான் முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஆதியும் டீனாவும் சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என் ஒய்ஃப் கிட்ட திரும்பி க்ளோஸ் ஆகலாம் ட்ரை பண்ணா அவன் விடவே மாட்டான், என்ன மிரட்டிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் எதை வச்சு மிரட்ட முடியும், நம்ம பேசினதுக்கு அவங்க கிட்ட தான் ப்ரூஃப் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமால, அவங்கிட்ட எந்த ப்ரூஃப்மே இல்லையேன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப டீனா இருக்காங்கல்ல, பக்கத்துல வந்து ரொமான்ஸ் எல்லாம் பண்றாங்க. இன்னைக்கே இதை செயல்படுத்த போறேன் அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப கொஞ்சம் தெனாவட்டா தான் அவன் முன்னாடி நடந்துட்டு இருக்காரு. என்ன ரொம்ப தெனாவட்டா நடந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஷாம் கேக்குறான். நான் தான் உன்னை கொலை பண்ண அனுப்புனேன் அப்படின்ற மாதிரி என்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுவேன் தானே மிரட்டிட்டு இருக்க, அதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கணும்ல, ப்ரூஃப் என்னடா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சிரிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் இவர் பேசின ஃபுட்டேஜ் அவர் ப்ளே பண்ணி காட்டுறாரு. நீ போட்டோவை காமிச்ச பத்தியா, அப்பயே இவ எனக்குன்னு முடிவு பண்ணிட்டேன், அப்பத்துல இருந்தே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஓவரா பேசினேன்னு வச்சுக்கோ அவகிட்ட காமிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. இப்பதான் அவங்களும் இந்த இடத்துக்கு வராங்க. நம்ம வெளியே போலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் ரெடியா தான் இருக்கேன், கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவரும் அவங்களை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஆதியும் பிளான் சொதப்புனதை பத்தி இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி டீனா கேக்குறாங்க. இதுக்கப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியாது, இந்த அஃபேர்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் கவனமா இருந்திருக்கணும், என்னோட ஒய்ஃப் என்கிட்ட அவ்வளவு அன்பா இருப்பா, அவளை சீட் பண்ணிட்டு உன் கூட பழக ஆரம்பிச்சதே தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன இப்படி பேசிட்டு இருக்க, நம்ம 2 பேருமே லவ் தானே பண்றோம் அப்படின்ற மாதிரி டீனா சொல்றாங்க. எனக்கு உன் மேல லவ் கிடையாது, லஸ்ட் மட்டும் தான் இருக்கு, இப்பதான் எனக்கு அது தெளிவா புரியுதுன்ற மாதிரி கிளம்புறாரு. இப்ப வீட்டுக்கு வந்தா அவங்க 2 பேருமே காணாம போயிருக்காங்க. அவங்க 2 பேர் எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி வேலைக்காரி கிட்ட கேக்குறாரு. இந்த ஊருக்கு ட்ரிப்பு போறதா சொல்லிட்டு தான் கிளம்புனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க 2 பேருமே பிளைட் மூலியமா அந்த ஊரை ரீச் பண்ணிடுறாங்க. இப்ப சந்தோஷமா சுத்தி பார்க்கிறதுக்காக கிளம்புறாங்க. வேலைக்காரி மூலியமா இவருக்கு அந்த தகவல் தெரிஞ்சிருச்சுல, அதனால இவரும் வேகமா அந்த ஊருக்கு வந்துடுறாரு. அவங்க எங்க போறாங்கன்னு பார்த்து ஃபாலோ பண்றாரு. அவங்க கார் முன்னாடி போயிட்டு இருக்கு, இவர் பின்னாடி ஃபாலோ பண்ணி வராரு. அவங்க 2 பேருமே கொஞ்சம் நெருக்கமா இருக்காங்க. இவரை என்ன பண்றாங்கன்னு எட்டி எட்டி கவனிக்கிறாரு. ஆனா கார் அப்பன்னு பார்த்து மேடுல போயிருது, இவரோட தலை தான் இடிச்சுக்குது. இப்ப பீச்சில் அவங்க 2 பேருமே கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை இவர் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கும் போது ஆட்கள் தெரியாம இடிச்சிடுறாங்க. இவர் திரும்பி அந்த இடத்துல பாக்குறாரு. பார்த்தா அவங்க 2 பேர் நடந்துதான் வந்துட்டு இருக்காங்க. நமக்கு தான் அப்படி தோணுதா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இவங்க ஸ்டே பண்ற ஹோட்டல்லயே தான் வேற ரூம்ல இவர் இருந்துட்டு இருந்திருப்பாரு. இப்ப எதர்ச்சியா இவங்க 2 பேருமே இதை கவனிச்சிடுறாங்க. நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி புஷ்பா கேக்குறாங்க. இன்னுமா தெரியல சார், நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட போறோம்னு ஃபாலோ பண்ணி வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் கிண்டலா சொல்றாரு.
இப்ப ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்குதான் புஷ்பாவோட பர்த்டேவா இருக்கும். எப்படியாவது சாரி கேட்டு திரும்பி பேசிடணும்னு நினைக்கிறாரு. உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. இன்னைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்பயும் இவர் என்ன பண்றாருன்னா திரும்ப திரும்ப பேசுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவர் தர பொக்கேவை கூட புஷ்பா வாங்கிக்க மாட்டாங்க. அப்பதான் ஷாம் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு சின்ன பூங்குத்தை எடுத்துட்டு வராரு. அவர்கிட்ட இருந்து மட்டும் சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி அவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கையில ஒரு ரிங்க போட்டு விட்டு ப்ரப்போஸ் பண்றாரு. இவங்களும் சந்தோஷமா சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. சுத்தி இருக்க சொந்தக்காரங்க இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே டான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது திடீர்னு ஷாம் ரொம்ப ரூடா நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் நீ என்னோட சொத்து, உன் ஹஸ்பண்ட் மாதிரி நீ நடந்துக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. எதுக்காக இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆனா போக போக இவர் ரொம்ப ரூடா நடந்துக்கிறாரு. இதுக்கப்புறம் நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம், நான் இப்படிதான் நடந்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ சுத்தி இருக்கவங்களே எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா கன் எடுத்து அவங்கள மிரட்டுற மாதிரி காட்டிட்டு இருக்காரு. இத பாக்குற ஆதி டென்ஷன் ஆயிடுறாரு. அவரோட கன்னை தள்ளி விட்டுறாரு. அதே மாதிரி அவரை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. அவரும் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்திருக்காரு. இப்ப ஆதி இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃபுக்கு பக்கத்துல வந்து முட்டி போடுறாரு. என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை சீட் பண்ணிருக்கேன், ஆனா என்னோட தப்ப நான் இப்ப உணர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இப்ப கீழே விழுந்த ஷாம் எந்திரிச்சிடுறாரு. திரும்பி உங்களை நெருங்கி வராரு. அதனால ஆதியும் கன் எடுத்து ஷூட் பண்ண பாக்குறாரு. பார்த்தா கன்ல புல்லட் இல்லன்னு தெரிய வருது. ஆல்ரெடி அந்த கன்ல இருக்க எல்லா புல்லட்டையும் நான் எத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஷாம் சொல்றாரு. இப்ப இங்க இருக்க புஷ்பா இருக்காங்க பாத்தீங்களா, வேகமா ஓடி வந்து அவரை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. தேங்க்யூ அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்றாங்க. ஆக்சுவலா இது எல்லாத்தையும் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் பிளான் பண்ணிருப்பாங்க. ஷாம பொறுத்த வரைக்கும் புஷ்பாவோட ரிலேட்டிவா இருப்பாரு. ஆதி பண்ற தப்பா ஆதிக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக தான் இவங்க ரெண்டு பேருமே இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. இப்ப கரெக்டா இந்த ஸ்பாட்டுக்கு இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. ஷாமோட கன் இருக்கு பாத்தீங்களா, அந்த கன்னை புடிங்கிடுறாரு. இந்த கன்னுல இருந்து தான் அந்த புல்லட் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ தானே இதை பண்ணன்னு கேக்குறாரு. இந்த இடத்துல ஷாமோ ஒத்துக்கிறாரு. புஷ்பா காலு கிட்ட மாட்டிக்கிட்டாங்கல்ல, அதே மாதிரி வந்த ஆதியும் ஷூட் பண்ண மாட்டாருன்னு இவருக்கு நல்லா தெரியும். அதனால நம்ம தான் காலுவை ஷூட் பண்ணணுன்றதுக்காக தான் அந்த இடத்துல ஷூட் பண்ணிருப்பாரு. இப்ப நடந்த எல்லா விஷயமும் இன்ஸ்பெக்டருக்கும் தெரிஞ்சிருச்சுல. ஒய்ஃபையே இவன் ஷூட் பண்ண ட்ரை பண்ணிருக்கானா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஆதி மேல கோவப்படுறாரு. அடுத்த 7 வருஷம் நீ உள்ளதான் இருக்க போற அப்படின்ற மாதிரி ஆதியை பார்த்து சொல்றாரு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா, இவர் தப்ப புரிஞ்சுக்கிட்டாரு, ப்ளீஸ் இந்த வாட்டி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படியும் காலு கெட்டவன் தான், நான் காலுவோட கேஸ வேற எப்படியாவது முச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிளம்பிடுறாரு. இப்ப ஷாம் என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் உன் ஹஸ்பண்ட நினைச்சு நீ கவலைப்பட தேவையில்ல, எந்த காலத்திலயும் அஃபேர்லாம் வச்சுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஆதி இருக்காருல, சந்தோஷமா இவரை கட்டி பிடிக்கிறாரு. இவர் பண்ண ஹெல்ப்புக்காக நன்றி சொல்றாரு. இதோடயே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.